ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த செஷனில் இப்போ பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா பைத்தான் வேரியபிள். பைத்தான் வேரியபிள்னா இஸ் நத்திங் பட் ஒவ்வொரு பொருளுக்கும் ஏதாவது ஒரு பேர் இருக்கும். அந்த பேரை தான் நம்ம வேரியபிள் சொல்கிறோம். இப்போ இங்கே வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூன்னு டிக்ளேர் பண்ணுறோன்னா அந்த வேல்யூக்கு ஒரு நேம் இருக்கும். அந்த வேல்யூவோட நேம் தான் வேரியபிள்னு சொல்கிறாங்க. வேரியபிள்ன்றப்போ எப்படி ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபீச்சர் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து எபிலிட்டி டு மேனிப்புலேட் த வேரியபிள்ஸ். வேரியபிளை சேஞ்ச் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம் ப்ரோக்ராமில். வேரியபிள் இஸ் அ நேம் தட் ரெஃபர்ஸ் டு எ வேல்யூ. ஆல்ரெடி சொன்னேன், வேல்யூவோட நேம் தான் வேரியபிள்னு சொல்கிறோம். இங்கே வந்து ஒன்று அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து கிரியேட்ஸ் நியூ வேரியபிள் கிவ்ஸ் தம் வேல்யூ. மெசேஜ் ஒரு சம்திங் ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. என்னன்றது 17, பை வேல்யூ கொடுத்துருக்காங்க. இது என்ன டைப்புன்றது இந்த வேரியபிள் மூலியமாகவே நம்மளால் கண்டுபிடிக்கலாம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, வேல்யூவுக்கு அசைன் பண்ணுற நேம் தான் வேரியபிள். ஸோ வேரியபிள் நேம் ஹியர், அதோட வேல்யூ இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி என்னன்றது வேரியபிள், 17ன்றது வேல்யூ, பிஐன்றது வேரியபிள், இந்த வேல்யூன்றது இந்த பாயிண்டில் வர வேல்யூஸ் தான் இந்த வேல்யூஸ். ஓகேங்களா? இதோட டைப் எப்படி செக் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டைப் ஆஃப் மெசேஜ் நம்ம அந்த முன்னாடி பார்த்த வேல்யூஸோட டைப்பை பார்க்குறப்போ நம்ம ஜஸ்ட்டு அந்த வேல்யூவை டைப் பண்ணால் அதோட டைப் தெரியும். நான் இங்கே வந்து டைப் ஆஃப் அந்த வேரியபிளை கொடுத்தாலே அது என்ன டைப்புன்றது நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ டைப் ஆஃப் என்னன்னு கொடுக்குறப்போ அது இன்டிஜராக என்னன்றது சொல்கிறாங்க. டைப் ஆஃப் பை கொடுக்குறப்போ இது என்ன டைப்புன்னு சொல்கிறாங்க. இது எப்படி நம்ம பைத்தான் என்விரான்மெண்ட்டில் செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பைத்தானில் கொடுக்குறேன். இப்போ நான் அதே மாதிரி நான் வாங்கிக்கிறேன். m ஒரு மெசேஜ் வாங்கிக்கிறேன். குட் மார்னிங் டு ஆல் அப்படின்ட்டு ஸ்ட்ரிங்கில் வாங்கிக்கிறேன். டு ஆல். ஓகேங்களா? இது ஒரு ஸ்ட்ரிங் வாங்கிக்கிட்டேன். சாரி, நான் சிங்கிள் கார்ட்ஸ் கொடுத்தேன், டபுள் கார்ட்ஸ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு இன்டிஜர் டைப் வாங்கிக்கிறேன். n = 18. நெக்ஸ்ட்டு ஒரு ஃப்ளோட் கேரக்டர் வாங்கிக்கிறேன். தட் மீன்ஸ் பைன்னு எடுத்துக்குவோம். 3.14. ஓகேங்களா? இதை எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் வந்து mnpi வேரியபிள் நேம், அதுக்கு வேல்யூஸ் அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வேரியபிள் நேம் வந்து வச்சு செக் பண்ணுறப்போ அது என்ன டைப் பண்ணுறது கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டைப் ஆஃப் எம் அப்படி கொடுக்குறப்போ என்ன வருதுன்னா, எம்ன்றது டைப் வந்து ஸ்ட்ரிங்குன்னு பிரிண்ட் ஆகுது. ஸோ இதெல்லாமே வந்து ஸ்ட்ரிங் கேரக்டர் தான். ஸோ அது ஸ்ட்ரிங்குன்னு வருது. நெக்ஸ்ட் வந்து டைப் ஆஃப் 18 கொடுக்குறேன். 18 வேணாம், 18ன்றது வேல்யூ, நான் வந்து என்னன்னு கொடுக்குறேன். தட் மீன்ஸ் வேரியபிள் நேம். இது வந்து இன்டிஜர்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. சேம் லைக் டைப் ஆஃப் பைன்னு கொடுக்குறேன். வேரியபிள் நேம் டிக்ளேர் பண்ணுறேன். அதுக்கு வந்து என்ன வருதுன்னா ஃப்ளோட்டுன்னு வருது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வேரியபிள் நேம்ன்றது ரொம்ப வெரி 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 இம்பார்ட்டன்ட் இன் ஆல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதில் வந்து வேரியபிள் நேம் இஸ் நத்திங் பட் ஒரு வேல்யூவோட நேம் தான் வேரியபிள்னு சொல்கிறாங்க. ஒரு வேல்யூ ஏதாவது அசைன் பண்ணுறோன்னா அதுக்கு தேவையான வேரியபிள் இருக்கணும் கண்டிப்பாக. இதுலேருந்து தெரியுது. ஸோ அதே மாதிரி நம்ம வேல்யூவை வச்சு மட்டும் அதோட டைப் டிசைட் பண்ணலாம். ப்ளஸ் அதோட நம்மளோட வேரியபிள் நேமை வச்சும் நம்மளால் அந்த டைப் என்னன்றதை நம்மளால் சொல்ல முடியுன்றது தான் இந்த கான்செப்டில் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வேல்யூவை வச்சும் அந்த டைப் என்னன்னு டிசைட் பண்ணலாம், வேரியபிள் நேமை வச்சும் டிசைட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நீங்களும் சில வேரியபிள்ஸ் அண்ட் வேரியபிள் நேம் வச்சு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கான்செப்ட் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். தேங்க்யூ.